வணக்கம்ங்க. நம்மளோட சேனல்ல ஏற்கனவே அபிராமி அந்தாதி நம்ம ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனா, இப்போ கொஞ்சம் லாங் வீடியோவா டீட்டெயிலா பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பாடல்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி. ஃபர்ஸ்ட்டு பாடல் விநாயகர் காப்பு. அத நான் இப்ப சொல்றேன். தாமரர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்கக் கட்டுரையே. இப்போ இந்த விநாயகர் காப்புக்கு அர்த்தம் என்ன, இந்த பாடலுக்கு அர்த்தம் என்னன்னு போட்டிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். கொன்றை மலர் மாலையும் ஷண்பக மலர் மாலையும் திருமார்பில் அணியும் தில்லை திருநகரத்து எம்பெருமானின் மேனியில் பாதியாய் விளங்கும் உமையாளுக்கு திருமகளாய் திகழும் கரிய நிறம் கொண்ட கள்ளமிகு எழில்மிகு கணபதியே, ஏழுலகினை இயற்றிய அபிராமி அன்னையை போற்றும் அந்தாதி என் நெஞ்சினில் கருவாகி பொருளாகி இடைவிடாது ஒளிர வாழ்த்தி அருள்வாய். இப்போ அடுத்ததா அபிராமி அந்தாதியில் கல்வி அறிவும் ஞானமும் வளர இந்த பாடலை பாடலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதை நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போதும் மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாடலுக்கு என்ன மீனிங்னு போட்டிருக்காங்க, இதோட விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். கீழ்வானில் உதிக்கின்ற சூரியனையே உச்சி திலகமாகவும் உணர்வோடு மதிப்பவர்களுக்கு மாணிக்கமாகவும் மாதுளை நிறத்தை உடைய தாமரை மலர்வில் உரைகின்ற மகாலட்சுமி துதிக்கின்ற இளம் மின்னலாகவும் வாசனை மிகு குங்கும குழம்பாகவும் நிகரற்று விளங்கிடும் திருமகளும் போற்றிடும் எழில் ஒளிரும் மேனியை உடைய அபிராமியே என் சிறப்பிற்கு துணையானவள். இன்னைக்கு நம்ம அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல்ல இருந்து 2 பாடல் எடுத்திருக்கோம். அதோட விளக்கமும் சொல்லியிருக்கோம். அதாவது இதை ஒரு புக்கில் இருந்து பார்த்து தான் நான் உங்களுக்கு படித்து தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டே இதை ஷார்ட்ஸாக நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் லென்த்தாக கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். இது நான் புக்கில் படித்து தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா, நான் கரெக்டாக சொல்கிறேனான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பௌர்ணமின்றனால இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டெய்லி 2 பாடல்ன்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.